தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் சித்தர் தலைவன் சித்து ஆடலாம் சீரும் வீரவேல் சூரவேல் தேடுவோர் விழிகளை அத்தும் மாயவேல் ஞானவேல் நாடுவோர் ஹரஹர சப்தம் கேட்டவேல் காட்டுமோ யோகமா சரவண சித்தன் மாருடன் கூறுமோ அருமுக அர்த்தம் தூராயுதம் கூடி மார்மீது பாய்ந்தாலும் வேலாயுதம் காக்குமே வேடாதி வேடன் தன் வேல் தேடும் பூனக்கண் ஏகாந்தத்தில் நீந்துமே மனிதரின் ஆள் மாறாட்டம் மனமதில் ஏதோ நோக்கம் அனுதினம் பார் சூதாட்டம் கணிப்பதே மா போராட்டம் இறைவன் ரசிப்பான் இந்த நாடகம் கார்த்திகா, சரி நீ கோயிலுக்கு போயிட்டு வா. நீ வரல? நான் இதுக்கு எனக்கு சேர்த்து நீயே கூப்பிட்டு வந்துரு. நீ தானே விரதம் எடுத்துட்டு இருக்க. நான் வெளியில இருந்தே சாமி கும்பிட்டுக்கிறேன். ஆண்டவா எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுப்பா. நீ போயிட்டு வா. சரி. இவன் வேற நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாம கூடவே வந்து இம்சையை கொடுத்துட்டு இருக்கான். பார்த்து போயிட்டோமா? நான் போய்க்கிறேன். என்னடி இந்த நேரத்துல வந்திருக்க? வீட்ல இருக்கவே பிடிக்கலடி. அந்த தடியன் வேற தேடி தேடி வந்து பேசியே தொலை பண்றான். அதான் இப்படியே இந்த பக்கம் வந்தேன். தடியனா? ஓ, உன் மாமனு சொல்றியா? பார்த்து பேசுடி. கடைசியில அந்தாலே கட்டிக்க போற நிலைமை வந்துட போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்தா அதுக்கு பதிலா இந்த கடல்லையே குதிச்சிட வேண்டி. சரி வா, வீட்ல இருந்து நன்னாரி சர்பத் போட்டு கொண்டு வந்திருக்கேன். வா குடிக்கலாம். சரி வா. சர்பத் ரொம்ப நல்லா இருந்ததுடி. நீயா போட்டது? ஆமாண்டி, சூப்பரா இருந்துச்சுடியா. யாருடி அது கடை வாசல் முன்னாடி வண்டியை நிப்பாட்டி இருக்கான்? நீரு, நான் போய் பாத்துட்டு வரேன். சரி.
ஹலோ ஹலோ, ஏங்க ஹார்ன் அடிக்கிறீங்க? இது உங்க வண்டி தானா? கடை இருக்கிறது தெரியல உங்க கண்ணுக்கு? இப்படி வாசல் நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கீங்க. ஆளுங்களா கடைக்கு வந்து போவேனாமா? என்ன வெளியூரா? அதான் விவரம் தெரியாம இப்படி கடைக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி வச்சிட்டீங்க. திருஷ்டி மாதிரி இருக்கு. முதல்ல எடுங்க வண்டியை. சொல்றது காதுல விழுதா இல்லையா? வண்டி எடுங்கன்னு சொல்றேன். ஹலோ, சொல்றது காதுல விழுதா இல்லையா? முதல்ல வண்டி எடுங்க. சரி, எடுத்துட்டா போச்சுங்க. அத ஒழுங்கா சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படியா பேசுறது? அதுவும் ஹாரனை போட்டு இப்படி அடிக்கிறது. எங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமாங்க கார் வாங்கிருக்கோம். அதுக்காக கடைக்கு முன்னாடி வந்து நிறுத்துவீங்களா இப்படி? முதல்ல இந்த தகர டப்பாவை இங்க இருந்து எடுக்கிற வழியை பாருங்க. வியாபாரம் பாதிக்குது இல்ல? முதல்ல வண்டி எடுங்க. இது தகர டப்பானா அப்ப இது கடை. இது கடை. எங்க பெரிய சூப்பர் மார்க்கெட் பாருங்க, வியாபாரம் பாதிக்குதான். ஏங்க 4-5 பிளாஸ்டிக் டப்பாவை தொங்க விட்டுட்டு 5க்கும் 10க்கும் போற வரவங்க கிட்ட கூவி கூவி அவங்க தலையில நல்லா முளகா இருக்கிற இந்த பொட்டி கடைக்கு எங்களால வியாபாரம் பாதிக்குதா? கடைய பாரு, சோப்பு டப்பா மாதிரி இருக்கு. ஹலோ, ஓவரா பேசாதீங்க. என்ன முறைக்கிறீங்க? உங்க கடை வாசல்ல என் வண்டி நிக்கிறதுக்கு நீங்க தான் காசு கொடுக்கணும். உங்களுக்கு தான் கௌரவம். ஏன் சொல்றேன்னா, உங்க கடைக்கு கார்ல வந்து கூட வாங்குறாங்கன்னு ஒரு 4-5 பேர் வருவாங்க. நீங்க எங்க காரை பார்த்து டப்பாக்கு பணம் கிண்டல் பண்றீங்க. ரொம்ப அதிகமா பேசாதீங்க. அபர்ணா, என்னடி ஆச்சு? யாருங்க ஓவரா பேசுறா? வந்ததுல இருந்து மூச்சு விடாம நீங்க தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, நாங்க என்னடி நீ தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்க? எடுக்கலன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து தன்னால எடுக்க வச்சிட போறாங்க. நீ வா போலாம். என்னடி அங்கேயே பாக்குற? இருடி ஒரு நிமிஷம். என்னங்க? இது ஒண்ணும் ஏன் கடை இல்ல. இந்தாண்ணா. இந்தாங்க. இதான் சார் திருவேலங்குடிங்கிற ஊர். தேங்க்ஸ். நீங்கள் எங்கே போகணுன்னு சொன்னீங்கன்னா நானே ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை தம்பி, நான் ஒருத்தரை தேடி வந்தேன். அவர் விலாசம் இல்லாத ஆள். நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. சரிங்க சார். இங்கே வந்து ரொம்ப வருஷமாச்சு. ஊர் இன்னும் மாறாமல் இருந்தால் நான் ஈஸியாக நடந்துருவேன். இல்லைன்னா கஷ்டம்தான். இங்கே கணேசன் ஒருத்தர் எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அர்ச்சகரா? இல்லை. அந்த பேரில் வாத்தியார் ஒருத்தர் இருக்கார், போஸ்ட் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். இதில் யாரை கேட்குறீங்க? அவருக்கு வீடெல்லாம் கிடையாது. கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத ஆள். அட, நம்ம லூசு கணேசனையா சொல்கிறீங்க?
என்ன சார் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கீங்க, பைத்தியக்காரனை போய் தேடுறீங்க? அவனை நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக மேட்டுத்தரில் பார்த்தது. அவன் கொஞ்ச நாளாக ஊரில் இல்லைங்க. கணேஷ் எப்பவும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். இங்கே இல்லைன்னா அவன் அடிக்கடி போகிறது ஆவடியப்பர் வீட்டு பக்கம்தான். அங்கே தான் பெரும்பாலும் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆவுடையப்பர் வீடா? அடுத்து தெரிதாங்க. நான் வேணா கொண்டு வந்து விடட்டுமா? இல்லை பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ம். The subscriber is currently switched off. The subscriber is currently switched off. என்ன சந்திரன் கிடைக்கலையா? இல்ல ஜனனி, எங்க போனாருன்னே தெரியல. அவராவது ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிருக்கலாம்ல, நான் இங்கதான் இருக்கேன்னு. கார்த்திகா, அவர் தான் சொன்னார்ல கொழும்புக்கு வந்துருங்க, நம்ம அங்க பாத்துக்கலான்னு. அதனால அவர் கிளம்பியிருப்பாரு. சந்திரன் யாரு? கார்த்திகாவோட மேனேஜர். ஓ, பொறுப்பில்லாத மேனேஜர். அவர் போயிருப்பார். கார்த்திகா, நாம கிளம்பலாம். டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆமா, டைம் ரொம்ப முக்கியம். யூ see, ஒருத்தர் வரவே போறது இல்லைன்னா அவருக்காக இதுக்கு வெயிட் பண்ணணும். இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்ன பர்சன் வரலன்னா அதான் சொன்னேன். டோன்ட் திங்க் அதர்வைஸ். ஓகே, இட்ஸ் ஓகே, வாங்க போலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்க நமக்காக என்ன காத்திருக்க போகுது, என்ன கிடைக்க போகுது? கார்த்திகா, அந்த புத்தக பித்தன் நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? அவரு என்னென்னமோ சொன்னாரு. இல்ல கார்த்திகா, இந்த புத்தகத்தை பத்தி கேட்டப்ப என்ன சொன்னாரு? ஏதோ சைவம், வைணவம், அருவம்னு சொன்னாரு. அதை விட முக்கியமா ஆஞ்சநேயர் கிட்ட இதை காட்டுங்க, ஏதாவது சொல்லுவார்னு சொன்னாரு. ஆஞ்சநேயர் சொல்வாரா? ஓகே, கமான், அவர்கிட்ட காட்டுங்க. பேசுறாரா பார்க்கலாம். இட்ஸ் ஓகே. ஓகே, என்கிட்ட கொடு கார்த்திகா. என்ன மேடம், தலைவர் அப்படியே நிக்கிறாரு. Will you shut up? ஜனனி விடு. சாரி. புக்கை அப்படியே காட்டினா எப்படி? எம்டி பேப்பர்ஸை காட்டுங்க, ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். சரி. ஜனனி, பேப்பர்ல ஏதோ தெரியுது. Yes, we got it கார்த்திகா. என்ன எழுதிருக்கு? சொல்றேன், என் கூட வா. ஏதோ தெரியுதா?
நிமிஷம் இரு, குங்குமம் எடுத்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? இரு வந்து சொல்றேன். என்ன இது? ஏதோ கல்வெட்டு எழுத்து மாதிரி இருக்கு. எஸ், இது பிராமி லெட்டர்ஸ். 13வது நூற்றாண்டுல இருந்த எழுத்து வடிவம். இதுல இருக்கிறது உனக்கு படிக்க தெரியுமா? இது ஆ, இது இஸ், இது வா, இது தா, இது இம். அஸ்வதம். அஸ்வதம். இது சா, இது இங், இது கா, இது மீ. அஸ்வதம் சங்கமி. புரியலையே. அஸ்வதம்னா அரச மரம், அரச மர இலை, போதி மரம். சங்கமினா சங்கமிக்கிறது. சங்கமி, சங்கமித்ரா. அனுராதபுரம்.